இப்போ கோயம்புத்தூர் அந்த புனித வாட்டருக்காக போகிறோம். மாப்பிள்ள அங்கே வரும் மாப்பிள்ள ஜிலேபி போடுற நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் நான். மக்கள் ஜிலேபி போடுற நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இதோ பாருங்க மக்கள், இதுதான் அந்த மிஷின். எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி ப்ரோ, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரியா, எல்லா ஃபோனுடைய மாடலுமே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க சாஃப்ட்வேரில். அது அப்படியே போட்டுச்சுன்னா லேசர் கட்டிங் தானே எப்படி கட் பண்ணது பார்த்தீங்களா மக்கள். ஃபைனலி பாருங்கள், கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் கிராஸ்கட் ரோடுக்குள்ள வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்ட்ரீட்டோ 7 ஸ்ட்ரீட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே ஃபோன் கடை, ஃபோன் சர்வீஸ் கடை. சீல்டு இருக்கு. 64 மேக்ஸ் சீல்டுங்களா? சீல்டு மீன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணாது. உங்களுக்கு 1 இயர் ஆப்பிள் வாரண்டியோட வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,16,000 தருவோம். இதோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா. நீங்க கொடுக்குறது 1,16. ஆமா, ஆஃபர் பிரைஸா 1,16,000 ரூபாய் கொடுக்குறோம். வித் அடாப்டர் டெம்பர் கவரோட கொடுத்துருவோம். ஐபோன் பிரியர்கள் பார்த்துக்கோங்க மக்கள். அதே எடுத்து ஆனியனோட ஒரு பைக் சாவலாமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள் கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்து இருந்திருப்பீங்க. நானும் நம்ம சிங்காரம் என்கிற சபரீஷ் மாப்பிள்ளைங்க 2 பேரும் இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா, சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ். இது என்னது, என்ன மங்கலம்? சத்தியமங்கலம் இல்லப்பா, விஜயமங்கலம். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? விஜயமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கக்கூடிய டோல்கேட் அந்த பக்கம். இங்கிட்டு தான் நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரோ போடுறதுக்காக. உங்களை பார்த்தோன்னே சரி ரைட் இங்கிட்டு இன்ட்ரோ போடலாம் வாடா மாப்பிள்ளைன்னு சொல்லி நிப்பாட்டிங்க பேசிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் போகிற மக்கள். எதுக்காக அப்படின்னா, திருச்செந்தூர் வீடியோ பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து திருச்செந்தூர் நியூ இயர் அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபட்டுட்டு 4 கிணறுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிணத்துக்கு குளிச்சுட்டு, அங்கே அந்த வாட்டர் இருக்குமில்ல, அங்கே புனித வாட்டர், அந்த கிணத்துனுடைய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா புனித வாட்டர், ஹோலி வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வாட்டர் வந்து பிடிச்சிட்டு அதை யார் கொண்டு போயிட்டா, சத்தியமூர்த்தி நம்ம ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவர் கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாப்புல. ஆனால் சத்தியமூர்த்தி இப்போ எங்கே இருக்காப்புல அப்படின்னா, சத்தியமூர்த்தியோட நேட்டிவ் வந்து விழுப்புரம். சத்தியமூர்த்தி விழுப்புரத்தில் இருக்காப்புல. ஆனால் அந்த வாட்டரும் என்னுடைய ஒரு ஜட்டி, ஒரு ட்ராயர், இந்த 3 எங்க இருக்கு அப்படின்னா, சத்தியமூர்த்தியோட அந்த கவர்ல போட்டு வச்சிருந்த மக்கள் ஈர துணி, அந்த கிணத்துல குளிச்சு ஈரத்தை அந்த ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தோம். அது சத்தியமூர்த்தியும் கொண்டு போயிட்டாப்ல. அதனால அது இப்போ கோயம்புத்தூர் இருக்குது. முக்கியமா அந்த ஜட்டி ட்ரௌசருக்காக போறோமா இல்லையோ, அந்த 4 கிணறு அந்த புனித வாட்டருக்காக போறோம். ஸோ அப்படியே ஜாலியாக போகலாம். இதே ஒரு லாகாக போடலாம். போகிறதே போகிறோம். ஒரு 300 ரூபாய்க்கு பட்டில் அடிச்சு போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 3000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போகிற மக்கள். அப்படியே ஜாலியாக வாங்க, அப்படியே பயணம் பண்ணலாம். பைபாஸில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம், சாப்பிட்டு ஜாலியாக போயிடலாம். என்ன மாப்பிள்ள, அதான் சும்மா போயிட்டு அப்படியே ஜாலியாக வரேன். இது கோயம்புத்தூர் போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வரேன். அதுதான் இதுவே ஒரு விளாக் இதே மக்கள். சரிங்களா, இந்த விளாக்குக்கு ஒரு அளவில்லையாடா நீங்கள் நினைக்கலாம் மக்கள். வாழ்க்கைன்றது அப்படி ஓஹோ அப்படிலாம் பண்ணணும் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் மக்கள். சரிங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம நினைச்சா நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே சந்தோஷமா இருக்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க போலாம். மக்கள் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது பைக்கில் போகிறது. ஸோ அதனால் ஒரு காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹைவே ஓரத்தில் காஃபி கடைக்கு வந்திருக்கிறோம். மாப்பிள்ளை ரொம்ப வெக்கப்படுறீங்களே மாப்பிள்ளை. பச்சை புல்ல மேகலை, அதுக்கு வெக்க விட்டு போகலை. சரி மக்கள், சரிங்க காஃபி சொல்லிட்டு காஃபி வாங்குவோம். மக்கள் பருப்பு வடை என்னப்பா ஓடிடுறா. என்ன எப்படி லாக் எடுக்கலாம்னா வேலைக்கு வேற இருக்குது. வீடியோக்கு வரலையா? சரி போ, நான் வீடியோக்கு வரேன் மக்கள். நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குமா இருக்குல்ல, சூடு ஆறுனங்காட்டி அப்புறம் இருக்கான்னு தெரியல. வடையில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குல்ல. காஃபி மக்கள். மாப்பிள்ள எந்த வண்டி வாங்குறீங்க மாப்பிள்ள? காப்பி ரேட் வந்துருங்க மக்கள். அந்த பைக்கு தான் மாப்பிள்ள வாங்குறாராமா. எவ்வளோ மாப்பிள்ள பைக்கு? ரோட் டேக்ஸோட 4 லட்சம். 4 லட்சம் வாங்கிடலாமா?
ரைட்டு உச்சமே இல்ல. ரைட்டு மாப்பிள்ள பைக் வாங்குறாப்புல அதை நம்ம vlog எடுக்கிறோம் மக்கள். சரியா? சரி ஓகே மக்களே, காசு கொடுத்து முடிக்க போறோம். ஆனால் கிளைமேட் எனக்கு சூப்பராக இருக்குது. வெயில் கிடையாது, நல்லா மான மேகமூட்டத்தோட சன்னி கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சரியா? உன் மனசுல நீ நினைக்க வந்தா சரி. சரி மக்களே, மக்களே ஃபைனலி நாங்கள் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா ப்ரோசான் மால் இருக்கலங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க்கு. இந்த லேண்ட்மார்க்கை வந்து சொல்லிட்டோம், சத்தியமூர்த்தியோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டோம். அவர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. அப்பா நடக்க முடியல மக்கள். ஒர்க் அவுட் வேறு பண்ணுறேன்னா, நேற்று ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் மக்கள், உங்களுக்கு தெரியாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம் இருந்தேன். லெக் ஒர்க் அவுட் மேப் வேற இதா நேற்று லெக் ஒர்க் அவுட் மக்கள், அதனால காலம் வலி பயங்கரமான வலி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்படியே நடந்து வந்தோம்னா அங்கே பாருங்க ஜெயராணி ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு இது நல்லா ஃபேமஸாக இருக்கு. அந்த பக்கம் வந்து செய்யறதாட்டு இருக்குதுங்க. அதான் பாருங்களேன், சரிதா? மேலதான் செய்யறதாட்டு இருக்கு. அதான் பெரிய கடை, நல்ல கடையாட்டு இருக்கு. இதான் வாங்கலாமா? இதான் எண்ணெய் எல்லாம் பயங்கரமா இருக்கு. தேங்காய் எண்ணெய் தெரியுது, முறுக்கு இருக்கு, சிப்ஸ் இருக்கு. மாப்பிள்ள நல்லா ஃபேமஸான கடையாட்டு இருக்குடா. முறுக்கு சிப்ஸு இங்கே பாருங்க மக்கள். இங்கே ஒரு முறுக்கு, இங்கே அங்கே மிக்சரை பாருங்க, அப்படியே அங்கே பாருங்க. ஏய் உள்ள நிறைய வச்சிருக்காங்கடா மாப்பிள்ள. மக்கள் நல்லா ஃபேமஸான கடை போலையே அது. பாருங்க முறுக்கு புளியறாரு பாருங்க பையா. ஏய் வேற லெவல்ல பண்றாருயா. இங்க பாருங்க மக்கள் முறுக்கு. இது என்னமோ இருக்கு. அப்படியே வந்தோம்னு வைங்க, ஜிலேபி பாருங்க. ஜிலேபி இருக்கு, இங்க ஒரு நேமோ இருக்கு, குலோப் ஜாமுனு. இங்க ஜிலேபி ஊற வச்சிருக்காங்க பாருங்க. அங்கிருந்து எடுத்து அதுல இருந்தா புளிவாரு போல. அதான் ஜிலேபி மாவுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள அங்கே வாரு மாப்பிள்ள, ஜிலேபி போடுற நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் நான். மக்கள் ஜிலேபி போடுற நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். என்னென்ன மாவுது? என்ன மாவுது? மைதாவா? போதுமையா? என்னண்ணா உளுந்த மாவா? ஓ உளுந்த மாவாமாங்க. ஜிலேபி உளுந்த மாவில் தான் போடுவாங்களா? இங்கே வாருங்களேன் எப்படி போடுறாருன்னு மக்கள். இப்படிதான் ஜிலேபி ரெடி ஆகுதுங்க. எப்படி புளியாரு பார்த்தீங்களா? அப்படியே லைனா. ஏய் செமையா இருக்கு. ஓடு மாப்பிள, என்ன வாங்கி சாப்பிடலாம் மக்கள்? அடுத்து பாருங்க, இது வந்து பால் அல்வாவாமா. அப்படியே கையில் வாங்கிக்கலாமா? இந்தா மாப்பிள, பால் அல்வா மக்கள். அதான் இருக்கு. 4 கிலோ 90 ரூபாயாமா? வாங்கிடலாமா? ஓகே, இதில் 4 கிலோ வாங்குறோம். ஒவ்வொன்றிலையும் சாம்பிள் வாங்குறோம். ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. அதான் இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இதில் வந்து 100 கிராம் 200 கிராம்லாம் கிடையாது. 4 கிலோ 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த பால் அல்வா. நாக்கில் நடனம் பாடுகிறது மக்கள். அடுத்து என்ன முறுக்கு ஒரு பீஸுங்க. எப்போ அங்கே பாருங்க ஒரு முறுக்கு எவ்வளோ பெருசுன்னு மாப்பிள. யூடியூபுக்கா போனட்டு சொல்லி எதாவது யூடியூப் சேனல் தாக்கா போனட்டு சொல்லி எதாவது காசு வாங்கி கொடுங்க. உங்கள் கடையை காசே வாங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஆஃபர் கீது பண்ணி கொடுங்க. முறுக்கு மக்களே, சின்ன வயசுல இந்த முறுக்கெல்லாம் இந்த பாக்கெட்டில் வருமில்ல, காஃபி குடிக்கும் போது முறுக்கு சாப்பிட்டு இதில் வச்சு காஃபி உறிஞ்சு குடிப்போம். காஃபி டீ எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எவ்வளோங்க அது? இது 4 கிலோ 60ங்க. அவ்வளோதான், பட்ஜெட் தாங்காது. என்னக்கா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமாமாங்க. இது என்ன ஊருக்கு அது? ராமகிருஷ்ணா மில்லு. ராமகிருஷ்ணா மில்லு புரோசான், கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மில்லு புரோசான் மால் பக்கத்துலங்க. என்னக்கா? சரவணம்பட்டி போகிற வழிங்க. சரியா? ரெண்டு தான் வாங்க போகிறோம். இதை வேறு ஏதாவது இருந்தால் சாம்பிள் கொடுங்க, டேஸ்ட் மட்டும் பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே.
மக்கள் அவர் வந்துட்டாராமா இப்படி போதும் மக்கள் அவர் வந்துட்டாரு. டக்குனு கிளம்பலாம் வாங்க. ஜிலேபி இப்ப போட்டுருந்தாங்களா பா செம்ம திருப்பி நல்லா இருக்கு. நீங்களே வந்தா வாங்க. அவர் வந்துட்டாரு வாங்க போய் அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. தேங்க்ஸ்ண்ணா. மக்கள் அண்ணன் தான் கொண்டாந்து கொடுத்தாரு. மாலை போட்டிருக்காரு சாமி. முழு வாட்டர் கேன் இருந்துச்சு, அரை வாட்டர் கேன் யூஸ் பண்ணிட்டாங்களா இருக்கு. தீர்த்தத்தை ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்க. எங்கப்பா என்ன ட்ரௌசரும் சட்டி இல்லை மக்கள். சட்டி மூத்திக்கிட்டு இருக்க மாட்டிருக்குது. அவன் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டானா என்னன்னு தெரியல. ஜாக்கி சட்டி வேற 400 ரூபா அந்த சட்டி. சரி வாங்க மக்கள். மாப்பிள்ள அங்க இருக்க காசை கொடுத்துட்டாங்கன்னு வந்துட்டேன். அதுக்குள்ள அண்ணன் வந்துட்டாரா? சரி ஓகே மாப்பிள்ள நீ காசை கொடுத்துட்டான்னு சொல்லி பர்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள வந்துட்டானுங்க. சரி வாங்க போலாம் வாங்க. இதுக்காக அது சாமி தீர்த்தம். அது வந்து அவன் நான் நம்பிக்கை. ஸோ இதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் போகலாம். அது நான் என்னன்னா வாய் பிடிச்சிட்டு வந்து அந்த திருச்செந்தூர் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அந்த நாளைக்கு போகும்போது எங்ககிட்ட வாட்டர் கேனே இல்லை. இடையில என் பங்காளி கொண்டு வர சொல்லி வாட்டர் கேனை பிடிச்சி அந்த தீர்த்தத்தை எடுத்தோம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஹார்ட் டச்சிங் வைங்களேன். அதனால தான் இதை பாருங்க வாங்கியாச்சு மாப்பிள்ள. முறுக்கில் 1/4 கிலோ, ஸ்வீட்டில் 1/4 கிலோ வாங்கியாச்சு மக்கள். ஏதோ வந்ததுக்கு ஜெயராணி ஸ்வீட் கடையை உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்லா இருக்கு. A few moments later. மக்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையா நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ள செல்ல காட்டுங்க. மாப்பிளுடைய செல்லு வந்து டெம்பர் உடஞ்சி போச்சு. அந்த காரணத்தினால வந்து நான் என் செல்லை மேட்டு ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒட்டியிருக்கேன். அது வந்து எப்படின்னா கண்ணுக்கும் நல்லது. இந்த ஸ்மோக்கி இது மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். 100 ரூபா தான். அது எங்கேனாலும் மாப்பிள்ளை கேட்டு 700 ரூபா சொன்னாங்களா? 1200 ரூபா சொன்னாங்களா? பட் அதாவது அதை சொன்னாரா அது டெம்பரில் வேறு ஏதாவது வந்திருக்கான்னு வேறு சொன்னாரான்னு தெரியல. மாப்பிள்ளை கேட்டதுக்கு 1200 ரூபா சொன்னாங்களா மேட் கிளாஸ்ன்னு கேட்டதுக்கு. அதை நீ கோயம்புத்தூர் நான் 150 ரூபா சொல்லி 100 ரூபாய்க்கு ஓட்டின சேட்டாங்கிட்ட. இப்போ அதனால காந்திபுரம் கிராஸ் கட் ரோட் போயிட்டுங்க. அங்கே ஃபுல்லாக செல்லுக்கிட்டே தான் இருக்கும். அங்கிட்ட போயிட்டு மாப்பிள்ளை இதுக்கு ஒரு ஒட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். என்ன மாப்பிள்ள வாங்க அப்படியே பார்க்கலாம். மக்களே அடுத்த கட்டமாக காந்திபுரம் கிராஸ் கட் ரோடு போறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். வாங்க மக்கள்ஸ் போலாம். போயிட்டு மாப்பிள்ளைக்கு ஜம்முன்னு ஒரு டெம்பர் ஒட்டி கொடுப்போம். மக்கள்ஸ் ஃபைனலி பாருங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ் கட் ரோடுக்குள்ள வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்ட்ரீட்டோ 7 ஸ்ட்ரீட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே ஃபோன் கடை, ஃபோன் சர்வீஸ் கடை, ஃபோன் ஆக்சரிஸ், இந்த கேஸு, சார்ஜரு, அந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஃபோன் சம்மந்தப்பட்டது தான் மக்கள் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க இதெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த ஃபோன் ஆக்சரிஸ் கடை எல்லாமே வந்து சேட்டாங்கடையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் விற்கிற கடை, சர்வீஸ் பண்ணுற கடை எல்லாமே நம்ம ஆளுகளை நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே. தெரிகிறதா? இங்கே பாருங்க எல்லா ஆக்சரிஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஃபோன் ஆக்சரிஸ் கடை மக்கள். இந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கலங்க, இவங்க வந்து இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் சாமியோட இதனால டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு அன்னதானம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கு சமைக்கிறதுக்கு தான் இத்தனை எல்லாம் கேஸ் எல்லாம் கொண்டாந்தெல்லாம் வச்சு பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க. A few moments later. ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி நான் போன டைம் வந்தப்போ இந்த சேட்டாங்கடையில் தான் வந்து எனக்கு மேட்டு டெம்பர் ஒட்டினேன். டெம்பரில் அது வந்து ஷீட்டு, மேட் ஷீட்டு சரிங்களா. அதே சேட்டாங்கடைக்கு ஒன் டைம் மக்கள்ஸ். இது எத்தனை ஸ்ட்ரீட்டுன்னு தெரில. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். பாருங்க இந்த கடை தான். வாங்க போகலாம். கரெக்டாக அந்த ஸ்ரீதேவி அன்னதானம் இருக்குமல்லங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கடை. இதை காட்டு. எஸ் இருங்க மக்கள், சேட்டாங்கிட்ட பேசிட்டு ஓட்டுவோம். மீட் பண்ணுறேன் உங்களை. மக்கள்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோனுக்குமே எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கு பாருங்க அந்த மிஷினு, அதில் வந்து இதை போட்டுருவாங்க. மாடலை போட்டாங்கன்னா அது ஜம்முன்னு கட் பண்ணி கொடுத்துரும், லேசர் கட்டிங். இதோ பாருங்க மக்கள்ஸ், இதுதான் அந்த மிஷினு. எந்த ஃபோனாக இருந்தாலும் சரியா ப்ரோ, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரியா எல்லா ஃபோனுடைய மாடலுமே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க சாஃப்ட்வேரில். அது அப்படியே போட்டுச்சுன்னா லேசர் கட்டிங் தானே. லேசர் கட்டிங்கு. ஓகே ஓகே. போன டைம் நல்லா இருக்கு பாரு, சூப்பராக இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் என்ன? மேட்டு ஸ்க்ரீன். ஓகே ஓகே. அங்கே பாருங்க மக்களே, அதில் தான் போடுவாங்க. எல்லா மொபைலோடைய மாடலுமே அதில் வச்சுருப்பாங்க சாஃப்ட்வேரில். வந்துருச்சுங்களா?
ரைட் மாடல் போட்டாங்க மகளே. அங்கிட்டு பாருங்க லேசர் எப்படி கட் பண்ணது பாத்தீங்களா? இதுதான் மக்கள் மேட் ஷீட்டு, மேட் ஸ்கிரீன். மொபைல் ஃபோன் காட்டுங்க. பாருங்க இப்படி இருக்கிற ஸ்க்ரீனு இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு வந்து உறுத்தலா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதே அதை ஒட்டிட்டோம்னா கண்ணுக்கு வந்து உறுத்தல் இருக்காது, நீங்க நல்லா இருக்கும். இப்படி இருக்கிற ஸ்க்ரீனு எப்படி மாறுன்னு பாருங்க. அவ்வளோதான். இதை கொண்டு ஒட்டுறது வந்து உள்ளே கொண்டே ஒட்டுவாங்க. எதனால அப்படின்னா வெளியே ஒட்டினா அந்த டஸ்ட் பட்டுச்சுன்னு வைங்களா இதாகிடும். ஸோ அந்த உள்ள கொண்டே ஒட்டுவாங்க. ஒட்டட்டும். அதுக்கப்புறம் எப்படி இந்த கிராஸ் கட்டரோட எப்படி சுற்றி பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? அதுக்கு பாருங்க டிவி ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு. ஓடு தகிட உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்குது மாப்பிள்ள உங்களுக்கு. அதாவது பையன் ஓட்டிட்டு இருக்கிறாரு அங்க. ஓகே மக்களே, மாப்பிள்ள காட்டுங்க மாப்பிள்ள. பாத்தீங்களா மக்கள், இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? போனே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். மாப்பிள்ள எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யூஸ் பண்ணி பாரு. என்னடா நம்ம சேனல் வருது. கலரே பாத்தீங்களா? உள்ள பாத்தி எப்படி இருக்குன்னு. இல்ல வெளியே இது காட்டேன் இன்று அது காட்டு. எப்படி இருக்கு யூஸ் பண்றதுக்கு? சாஃப்டா இருக்குண்ணே. கண்ணுக்கு நல்லது மாப்பிள்ள. கண்ணுக்கு நல்லது மீன்ஸ் அந்த நார்மல் ஸ்கிரீன் அளவுக்கு இது இருக்கு, அது யூவி வராதுன்னு நினைக்கிறேன். இது ஐ ப்ராடக்ட் தான் இருக்குது. ஐ ப்ராடக்ட். ஓகே பாருங்க மக்கள், தெரியுதா? ஓகே எவ்வளோ பையா? 150. போன டைம் 150 சொன்னாரு, 100 கொடுத்தா வாங்கிட்டாரு. இந்த டைம் 100 தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே மக்களே, ஜம்னு ஒட்டியாச்சு. 150 ரூபா சொன்னாப்ல, 100 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாப்ல. சரிங்களா? எல்லாமே அதான். டேட் ரேட் எல்லாம் எங்கேயுமே எதுக்குமே கொடுக்காதீங்க. ஓகேவா? சரிதா? யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் மக்கள். சரிதா? இதுக்கு முதல்ல இருந்த ஸ்கிரீனுக்கு இப்போ இருக்கிறது தெரியும். நல்லா இருக்கா? சரி ரைட்டு, நம்மளும் சாதிச்சுட்டேன். சரி மக்கள் வாங்க, அடுத்து வாங்க. அப்படியே உள்ள போயிட்டு இந்த கிராஸ்கட் ரோடு இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா போன் கடை. இந்த பக்கம் இதுக்குள்ள போனீங்க எல்லாம் 2 சைடு ஃபோன் கடையாக தான் இருக்கும். நீங்க இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட எதா இருந்தாலும் நம்ம ஊர்ல பண்ணலாம், பட் பெட்டரா பண்ணணும். எல்லாம் என்ன போனா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. சரிங்களா? வாங்க போலாம் மக்கள். நம்ம ஓட்டினது இல்லை பாருங்க அந்த கடை. சரிங்களா? டைகான் விநாயகா மொபைல் ஆக்சரிஸ் டைகான் இருக்கா. இதுல இருந்து அப்படியே வாங்க மக்கள்ஸ், உங்களை கூப்பிட்டு போறேன். வாமாப்ல பாருங்க மக்கள்ஸ், இதுவும் சரி. இதெல்லாம் செல்லு கடையா? செல்லு கடை. இது எல்லாமே செல்லு கடையாக தான் இருக்கும் பாருங்க. உடனடி சர்வீஸு உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் சர்வீஸ்ன்றதுதான். சரிங்களா? இதை பாருங்க, இதெல்லாம் ஃபோன் ஆக்சரிஸ் கடை. இதுவும் ஃபோனு பாருங்க, செகண்ட் ஹேண்ட்ஸ் ஃபோன்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? செகண்ட் ஹேண்ட்ஸு, ஒன் யூஸு. இன்னும் வாங்க மக்களை காட்டுறேன், பயங்கரமாக இருக்கும். 2 சைடும் அதே தான் மக்கள். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வந்து மயூர் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு பெரிய கடை இந்த பக்கத்து இருக்கா. அப்படியே வாங்க மக்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபுல்லாகவே இருக்குது. சரிங்களா? இதுவும் செல்லு கடை தான் மாப்பிள்ள. எப்படி இருக்குது? தரமாக இருக்கா? சரி வாங்க மக்களே. ஃபோனில் இதில் ஓடிட்டு இருக்குது பாருங்க, ஸ்க்ரீனில் எப்படி கழட்டி எப்படி மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி. மொபைல் சொல்யூஷனு இந்த லைனு ஃபுல்லாகவே சர்வீஸ் சென்டர் தான் மாப்பிள்ள. வாங்க இன்னும் அந்த பக்கம் போகலாம் மக்கள்ஸ். இப்போ நம்ம வந்து அதை முன்னாடி லெஃப்ட் எடுத்து போகலாம் வாங்க மக்கள்ஸ். அடுத்த கட்டமாக அங்கே அந்த பக்கம் போனால் சர்வீஸ் சென்டர்லாம் இருந்துச்சா, இந்த பக்கம் அப்படியே சுற்றி போகலான்னு சொல்லிட்டு போனேன். கரெக்டாக இங்கிட்டு பார்த்தா இங்கிட்ட ஒரு ஷாப் இருக்கா. இந்த கீழே சின்னதாக தான் இருக்கும். மேலே போனாங்கன்னு வைங்க, ஐஃபோன்லாம் நிறையா வச்சிருப்பாரு. ஐஃபோன் பிரியர்கள், அதுக்கப்புறம் சாம்சங்கு, அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் பிக்சல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பிராண்ட் மொபைல்லாம், ஒன் யூஸு, சீல்டு பீஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வேணும் அண்ணன் கடைக்கு வரலாம். மேலே இருக்குது பிரான்ச் இருக்குது, அதை காமிக்கிறவாங்க. போகலாமாண்ணே? வாங்க நம்ம கஷ்ட போய் காட்டுறாங்களா. ஐஃபோன் தரமாக வச்சிருப்பாரு, நிறைய வச்சிருப்பாரு. இவர் கடையில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். கூகுள் பிக்சல் 9 Pro யூஸ் பண்ணிருக்கேன். அது எடுத்தேன், பட் அது எடுத்து வீடியோ போடல. வாங்க மேலே போய் காமிக்கிறாங்க. எல்லா மொபைல் வச்சிருப்பாரு மக்களே. வாங்க மேலே போகலாம். அண்ணனுடைய மொபைல் கம்பெனி பேர் ஜென்யூன் மொபைல்ஸ். இங்கே தான் நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செல்லு, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல, இந்த செல்லை வந்து எடுத்தோம். சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னு வைங்க, ஆப்போசிட்டில் கோவை ஃபோனிக்ஸ் பிக்ஸ் இதெல்லாமே சர்வீஸ் சென்டர். அங்கே வாருங்க மக்கள்ஸ். சரிங்களா? இதுதான் அண்ணன் கடை. இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன்.
மக்கள்ஸ் உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலாக அதை லாக் பண்ண போனால் தான் சவுண்ட் நல்லா கேட்கும். இங்கே பாருங்க மக்கள்ஸ், கிட்ட தட்டிக்கு வச்சிருக்காரு பாருங்க. எல்லாம் ஐஃபோன் தான். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம மாடல் எங்கே இருக்கு, எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு கூகுள் பிக்சல் அதான் இருக்குது பாருங்க. நம்ம யூஸ் பண்ணுறோம் கூகுள் பிக்சல் 9 Pro அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் பிரியர்கள் அதான் இருக்குது, இங்கே இருக்குது பக்கத்துலேயே இருக்குது. சாம்சங் S24 தானே அது? S24 Ultra 16 Pro Max சீல்டு இருக்கு. 16 Pro Max சீல்டுங்களா? சீல்டு மீன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணாது. உங்களுக்கு 1 year ஆப்பிள் வாரண்டியோட வரும். ஓ, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,16,000 தருவோம். இதோட MRP பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,45,000. நீ கொடுக்குறது 1,16. ஆமாம், ஆஃபர் ப்ரைஸாக 1,16,000 கொடுக்குறோம். வித் அடாப்டர் டெம்பர் கவரோட கொடுத்துருவோம். ஓ, ஐஃபோன் பிரியர்கள் பார்த்துக்கோங்க மக்களே. அடுத்து ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் வாட்ச்சு, மேக்புக்கு இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்பாட்ஸு, வாட்ச்சு, மேக்புக்கு, ஐபேடு இந்த மாதிரி ஆக்சரிஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இந்த S24 Ultra என்ன பிரைஸ் ப்ரோ? இந்த S22 Ultra நம்ம பார்த்தீங்கன்னா 80,000 தரலாம். இது 12/512. இது உங்களுக்கு இன்னும் 6 months சாம்சங் வாரண்டியோட வந்துடும். 512 GB இன்டர்னலோட 80,000 ரூபாய். பரவாயில்ல. ஓகே ப்ரோ, இந்த பிக்சல் ப்ரோ? இந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா நம்ம 80,000 தரலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 9 month வாரண்டியோட இருக்கு. ஓகே, இது 16 GB RAM 256 GB ஸ்டோரேஜ். ஓகே சூப்பர் ப்ரோ. பாருக்கோங்க மக்கள், இதுதான் சரிங்களா. இதே மாதிரி தான் இங்கே நிறைய கடை இருக்கும். இதில் ஒரு கடை தான் நம்ம அண்ணன் ஜென்யூன் மொபைல்ஸோடைய கடை. இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த செல்லை வாங்கணும் சரிங்களா. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்படியே ஸ்ட்ரீட்டை மட்டும் காமிச்சு போகலாம் நினச்சேன். சரி, நம்ம மொபைல் வாங்கின கடை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். சரி, அப்படியே காமிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஓகே ப்ரோ, பார்த்தீங்களா? பை. நன்றி. ஓகே மக்கள், ஆக்சுவலாக மாப்பிள்ளை வந்து இன்னைக்கு இந்த கிராஸ்கெட் ரோடுக்கு தான் ஃபஸ்ட் டைமு. நான் சொன்னேன் மாப்பிள்ளை ஐஃபோன்லாம் வாங்கினா புதுசு வாங்காதரா, கோயம்புத்தூர் கிராஸ்கெட் ரோடு போனோம்னா ஒரு நல்ல ரேஞ்சுக்கு மொபைல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாப்பிள்ளை நீ கேட்ட மொபைல் என்ன மொபைல்? 15+. அது என்ன ரேஞ்ச் சொன்னார்? 55 சொன்னார். 55. புதுசு என்ன ரேட் வருது? புதுசு வந்து 84. 84. மாப்பிள்ளை சொன்ன மொபைல் வந்து புதுசு 84. இங்கே நம்ம வாங்கினோம் அப்படின்னா 50, 55 அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். எப்படி நம்ம புது பீஸே தான், சீல்டே தாங்க, பாக்ஸே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் 20,000 ரூபா 25,000 நமக்கு கம்மியாக கிடைக்கும் சரிங்களா. அதுதான் கோயம்புத்தூர் கிராஸ்கெட் ரோடு. ஓகேவா? வித் பில்லோட கிடைக்கலன்னா வித் பில்லோட கிடைக்கும் மக்கள். அதுதான் மெயின். பில் வாரண்டி அது முதல் கொண்டு கிடைக்கும். ஓகேவா? ஓகே சரி, வாங்க கீழே அப்படியே சுற்றி பாட்டு கிளம்பலாம். ஓகே ப்ரோ, வரோம் ப்ரோ. கலே மாப்பிள்ளை அப்படியே சுற்றுவோமா? எப்படி இருக்கு உண்மை சொல்லுங்க. நான் சும்மாக்கி வாய் பேச்சு சொல்லினேன். ரியலாக ஒருத்தா இருக்கா? ஓகே மக்களே, இங்கே பாருங்க மக்கள், சரியா பார்த்தீங்களா? இங்கேயும் ஃபோன்லாம் வச்சுருக்காங்களா, காட்சி பிடித்து வச்சுருக்காங்களா? அப்படியே வாங்க, அங்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக ஃபோனு தான். இந்த ரெட் மொபைல்ஸு. இங்கே ஒரு டைம் மொபைல் வாங்கினேன் நான். நமக்கு இந்த கோயம்புத்தூர் காஸ்கெட் ரோடு பழகி போச்சு மக்கள். அடிக்கடி வந்து நல்லா பழக்கமாகிடுது. அப்புறம் ஃபேமஸான இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்கெட் ரோடு ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம். அந்த ஒன்லி மொபைல்ஸு இதுவுமே கொஞ்சம் நல்லா நிறைய மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட்ஸு, சீல்டு எல்லாமே கிடைக்கும் மக்கள்ஸ் இங்கேயுமே. ஓகேங்களா? இதை பாருங்கள், இங்கிட்ட ஃபுல்லாக மொபைல் தான். A few moments later. மக்கள் அடுத்து பாருங்க, ஐகானக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா மாப்பிள்ளைக்கு பேக் கேஸ் வாங்குறதுக்காக. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கடை தான். இந்த மாதிரி இது ஒரு கடை மட்டும் இல்லை மக்கள்ஸ், நிறைய கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேக் கேஸ் அப்படியே பயங்கரமாக இருக்கும். எல்லாம் பேக் கேஸ் தான். சரிதா மாப்பிள்ள? உங்கள் மாடல் சொன்னீங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க. சொல்லிட்டியா? ஓகே மக்களே, மாப்பிள்ளைக்கு கேஸ் எடுத்தாச்சு. இதை பாருங்க, அந்த ஒயிட் கலர் கேஸ் இருக்குல்ல, ஃபுல்லாக பேக்ரவுண்டும் ஒயிட்டாக இருக்கும். ஓகேங்க, அது காட்டுங்க. இதை பாருங்க, பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கும். சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் நானும் போட்டிருக்கேன் மக்கள்ஸ். இது வந்து சேஃப்டியும் கூட. சைடு வந்து கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. க்ரிப்பு நல்லாயிருக்கும். பின்னாடி மொபைல் பிராண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும் சரிங்களா. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன மாப்பிள்ள பிடிச்சி பாருங்க. இந்த மக்கள்ஸ் நானும் என் ஃபோனுக்கு போட்டிருக்கேன். என் ஃபோனுக்கு போட்டது உங்களுக்கு காட்ட முடியாது, அதுதான் பிரச்சனை. எப்படி ஓகேவா? ஓகே சரி மக்கள்ஸ், 150 ரூபாங்க. வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம். மக்கள்ஸ் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. வாங்க அவுட்ரு போய் ஏதோ ஒன்று வயிற்றுக்கு 2 பிச்சை ஏதோ ஒன்று போட்டு அப்படியே விடை பெற்று கொள்ளலாம். இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கலாம். எதுக்கோ வந்தான், எப்படியோ ஒரு நல்ல விளாக் கிடச்சிருச்சு மக்கள்ஸ். அருமை 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 அருமை. கோயம்புத்தூர் சிட்டி பாருங்க, ஜம்முன்னு தெரியுது. minutes later. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, அப்படியே நம்ம ஊருக்கு பக்கம் பார்த்து கிளம்பியாச்சு. அவுட்ரோன்னு சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் கணக்காக இங்கிட்ட ஒரு ரைஸு கடை இருந்துச்சு. இங்கே காளான் எக்கு போட ஆகியாச்சு மக்கள்ஸ். ஏன்னா இன்னைக்கு கிருத்திகை, நம்ம அப்பாவும் பழனி போயிருக்காப்புல.
ஸோ வீட்டுக்கு போனோம்னா பிரசாதம் இருக்கும். ரெண்டாவது நம்மளும் ஹோலி வாட்டர் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த காரணத்தினால அசைவம் வேணாம், சைவமே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தோம். சரி அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்புறம் மாப்பிள்ளையும் கேட்டேன். ஓகே நாப்பில் ஆக்சுவலாக மாப்பிள்ளை நானே சாப்பிட்றேன்னு சொன்னேன். மாப்பிள்ளை வந்துட்டு மாமா நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்படி சரி ரைட்ரா செலவு மிச்சமடான்னு நினச்சிக்கிட்டேன். ஓகேவா மகளே ஜம் ஜம்னு ஓட்டு வருவாருங்க. அண்ணா எவ்வளோண்ணா பிளேட்டு? 30 ரூபா. பரவாயில்ல, அங்கிட்ட அப்படி கொடுத்துருங்க. வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை. தரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அது வாழை இலையில் வச்சு தராரு. இதுக்காகவே இந்த கடையில் சாப்பிட்லாங்க. மாப்பு அடிச்சு ஒரு பைட் விடுங்க மாப்பு. அதுக்கா ஓகே மகள்ஸ் வாங்க. அப்புறம் அந்த சேரில் உட்காந்துங்க. பாடி சாப்பிடலாமா? சரி வாங்க மக்கள்ஸ், நம்மளும் சாப்பிடுவோம். அதே எடுத்து ஆனியனோட ஒரு பைட் சாப்பிடலாமா? நல்லா இருக்கு. பின்னாடி வருங்க பைபாஸ் ஓரத்தில் இப்படி சாப்பிட்றது தனி சுகம். எக்கு போடாமே நல்லா இருக்கு. ஏமாப்பில் எக்கு போடாமே காலம் நல்லா தாங்க இருக்கு. ஒரு நாள் இந்த காளான் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வீடியோ போடலாம், நல்லா இருக்கும். மக்கள் உண்மையாலுமே சொல்றேன், இந்த காளான்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. அது இந்த காளான்ல ரசம் வாங்கிட்டு வந்த மாதிரிங்க. என்ன சமையல் இருக்கு, ரசம் ஊற்றிட்டு வருதுங்க. மக்கள் இந்த அந்த பானிபூரிக்கு ஊற்றும்ல ரசம், ஓகேண்ணா. அந்த ரசத்தை இதில் வாங்கி அப்படியே ஒரு டிப் அடிச்சு மாப்பிள்ள அப்படியே மக்கள்கிட்ட காமிங்க. ஓகே அப்படியே எடுத்து சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போவெல்லாம் இந்த காளான் பானிபூரி மசால் பூரி சாப்பிட்றோம் அப்போல்லாம் என்னுடைய ஸ்கூல் ஞாபகம் வந்துடும். 9வது 10வது படித்த ஸ்கூல் ஞாபகம் வந்துடும். டெய்லி சாப்பிடுவோம் மக்கள். அப்போல்லாம் கையில் காசு இருக்காது. 1 ரூபா 2 ரூபாய்க்கு சேர்த்து வச்செல்லாம் பானிபூரி இந்த காளான் வாங்கி சாப்பிடுவா. வேறு மாதிரி அது இந்த காளானை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமல் வெறும் பீஸ் இருக்குமில்ல, வெறும் பீஸ் மட்டும் போட்டு குழம்பு ஊற்றிடுவாங்க 5 ரூபாய்க்கு. அப்போ நான் படிக்கும்போது சூப்பர் அடிப்பொலி. சரி ஓகே மக்களே, தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு முடித்துக்கொள்ளலாம். எதுக்கோ கோயம்புத்தூர் போனால் எப்படியோ ஆகி செல்லு கடையெல்லாம் உங்களுக்கு காமிச்சு இப்படி முடிக்க வேண்டியதாகிடுது. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க மக்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் கேசவன் ரபாய் செய்யும் உங்கள் சிங்காரம் என்கிற சபரேஸ். பை பை. அடிப்பொலி சூப்பராக இருக்கு மக்கள்ஸ். உனக்குதா மக்கள்ஸ். அந்த முறுக்கும் இந்த பால்கோவா வாங்கினோம் இல்லைங்க பல்லவி, இந்த பல்லவி இந்த அவனை கொடு, இந்த ஸ்பூன் எனக்கு தான். எனக்கு நான் கையில தான் சாப்பிட்டேன். எப்படி இருக்குது? இங்கே பாருங்க மக்கள், சூப்பராக பேக் பண்ணி 60 ரூபாய்க்கு அருமையாக இருக்குவாங்க. சாப்பிட்டு பாரு பல்லவி. போது அப்படியே மறுபடியும் உள்ள விடாத. நல்லா இருக்கா? ம்.